10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் 2ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை திருவான்மியூரில் கடந்த ஜூன் 28ஆம் தேதி முதல் கட்டமாக நடைபெற்றது. இந்த நிலையில் மீதமுள்ள மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 740க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோருடன் வருகை தந்துள்ளனர். அதிகபட்சமாக 5000 பேர் வரை கலந்து கொண்டுள்ளனர். முன்னதாக விழா நடக்கும் இடத்திற்கு விஜய் காரில் வந்து இறங்கியதும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விருது வழங்கும் விழாவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஒரே ஒரு திருநங்கை மாணவியான நிவேதாவின் அருகில் அமர்ந்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மேடையில் அவருக்கு சால்வை அணிவித்து விருது வழங்கி கௌரவித்தார். தமிழக வெற்றிக் கழக விருது வழங்கும் விழா பாலின சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு என மாணவி திருநங்கையுடன் வந்திருந்தவரும் முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரியுமான அனுஸ்ரீ நிகழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்மெண்ட் வந்து என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்வியால சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி. இன்னொன்னு பாருங்க, இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.